எஸ்எஸ்கே இப்போ நம்ம கௌதம் கிட்டயும், அதே மாதிரி ரேவதி கிட்டயும் தன்னோட முகத்த காட்டக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, யார் நெனச்சாலுமே கூட, இங்க நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே கொல்றதையும், அதே மாதிரி எஸ்எஸ்கேவோட ஆட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, யாராலயுமே தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே இப்போ கோவிலுக்கு மாஸ் என்ட்ரி குடுத்திருக்கிறது எல்லாமே ஓகே தான். ஏன்னா, இங்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட மகன் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ரேவதி சொல்லலாம் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த சித்தர் சொன்னது, அடுத்ததா கௌதம் பிளான் பண்ணி அந்த ஜோசியர் சொன்னது, இப்படி பல விஷயங்கள் நடந்து கௌதமோட உயிர காப்பாத்தணும் அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஒரே வழி இது மட்டும் தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம ரேவதி இப்படி பண்ணாங்க. ஆனா வந்த எஸ்எஸ்கே கையில ஒரு கத்தியோட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல இப்போ தாக்ஷாயணி மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம கௌதமோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தாக்ஷாயணிக்கு எந்த ஒரு விஷயமும் தெரிய வரக்கூடாது. அதுவும் இல்லாம நமக்கு இப்படி ஒரு பாஸ்ட் இருக்கு. அதுவும் இல்லாம இப்படி 30 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியக்கூடாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா தாக்ஷாயினி இங்க வந்ததுனால எல்லாமே தலைகீழா மாற ஆரம்பிச்சுருச்சு. ஒரு பக்கம் எஸ்எஸ்கே இருந்துட்டு ரேவதி கிட்ட, "ரேவதி நம்ம மகன் யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. அதுவும் இல்லாம இந்த தாக்ஷாயினி இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா போனதுக்கு அப்புறமா, நான் உன்னோட கழுத்துல தாலிய கட்டுறேன். நம்ம மகன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு வந்து சொல்லு." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவும் அவசரப்பட ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் அது யாரு, என்ன, ஏது அப்படின்றது தெரிய வருது. அதுவும் இல்லாம கௌதம் தான் அப்படின்றது தெரிய வந்ததுக்கு அப்புறமா, இப்போ எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கண்ணு முன்னாடியே ரேவதிய கடத்தி கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, இப்போதைக்கு நம்ம கௌதம் அதாவது இந்த எஸ்எஸ்கேவுக்கு ரேவதியையும், அவங்க மகனான கௌதம் 2 பேரையும் உடனடியா முடிச்சாகணும். அதுவும் இல்லாம இப்போ எஸ்எஸ்கேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே எப்படா கௌதம் அழிக்கிறது அப்படின்ற மாரி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ கார்த்திக்கோட கம்பெனி, அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம கௌதமோட கம்பெனிய அஞ்சலி பேர்ல மாத்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருந்தாலுமே கூட, இந்த எஸ்எஸ்கே முன்னாடி இந்த கார்த்திக்லாம் ஒரு கால் தூசிக்கு கூட பெற மாட்டாரு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பிசினஸ்ல இனிமே எப்பவுமே இந்த எஸ்எஸ்கேவோட கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ கௌதமோட கதைய முடிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. அப்போ பிசினஸும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே நம்மளோட சாம்ராஜ்யம் தான். அதே மாதிரி இப்போ நம்ம நெனச்ச மாதிரியே நம்ம ரேவதியையும், அவங்க மகனையும் வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுட்டு எல்லாத்தையுமே முடிக்க போறோம். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போறாங்க. பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் இப்போ ஓடோடி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பழைய பாழ் அடைஞ்ச ஒரு பங்களால வந்து பார்த்தீங்கன்னா வச்சு, நம்ம ரேவதி கிட்ட சொல்றாங்க. "உன் மகன் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத்தன நாளா நான் அவ்ளோ போராட்டங்கள பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம உன்னை இப்ப வந்து பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். அடுத்ததா கூடவே உன் புள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா வருவான். நீ எத பத்தியும் கவலைப்படாத அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கத்தி எடுத்து குத்துறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ரேவதி இருந்துட்டு, அதாவது இப்ப உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் கௌதம் கையால தான் உன்னோட சாவு. நீ திருந்திட்ட அப்படின்ற மாரி பார்த்தேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோடையும், ஆவேசத்தோடையும் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம கௌதம் மாஸ் என்ட்ரி குடுத்து, அடுத்ததா இந்த எஸ்எஸ்கேவ ஒரு வழி பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.